நல்லா திக் அண்ட் க்ரீமியான கருவேப்பிலை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 7, 8 பல் பூண்டு, காரத்திற்கு காஞ்ச மிளகாய் அண்ட் 1 கப் அளவுக்கு க்ளீன் பண்ண கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட் மாதிரி விழுத அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து கொஞ்சம் மணத்தக்காளி வத்தல் இல்லைன்னா சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற விழுது தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததும் ஒரு 2 பழுத்த தக்காளி வந்துட்டு போட்டு அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. இப்போ பாதி எலுமிச்சை அளவு புளியிலேருந்து நான் தண்ணி எடுத்திருக்கேன். அதையும் ஊற்றிட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா சுண்ட விடுங்க. புளிக்குழம்பு எவ்வளோ சுண்டுமோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதோட ஆஃப் பண்ணிடலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கன் க்ரீமியாக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அண்ட் கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சி இதை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா சுண்டட்டும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் புளிப்பை பேலன்ஸ் பண்ணதுக்காக கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லாட்டா வெல்லம் சேர்த்து இறக்குனீங்க மணக்க மணக்க கருவேப்பிலை குழம்பு ரெடி.